வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி சார்ட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம்னா 24,700 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. கரெக்ஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணோம். இப்போ ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய லோ, இப்போ நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் வந்து ஸ்டில் 22,800 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட் 22,800 வரல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸோட ஸ்விங் லோ கட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் க்ளோஸ் வைக்கலை, பிஓஎஸ் வைக்கலை. பிஓஎஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு எகெயின் செல்லுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிளாக்ல ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ். இப்போ விகு மட்டும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எஸ்எல்ஸ் எடுத்துகிட்டு மூவ் ஆகுது. அப்படிங்கும் போது இந்த சப்ளை பிரேக் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ளையை பிரேக் பண்ணியிருக்கு. நமக்கு க்ளோஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் செல் ட்ரெண்டுக்கு. இப்போ க்ளோஸ் வைக்கலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா அனதர் ஸ்விங் அப்சைட்லேயே கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பை பிஓஎஸ்ஏ தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் 2 hours or 1 hour போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ப்ரீவியஸ் ஹை 24,854 மேலே தான் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிருக்கு. இப்போ ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் 25 அப்படிங்கிற ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் டச் ஆனதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் வந்து லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதே வந்து நீங்கள் 15 minutes போனீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹை கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்காக நம்ம இங்கே செல் மூவ் பண்ணலாமா அப்படின்னா இது உங்களுக்கு வந்து அக்ரெசிவான என்ட்ரி. இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துட்டு ட்ராப் ஆகலாம். இப்போ இது வந்து ஷார்ட்டாக நீங்கள் 1 or 2 days ட்ரேட் பண்ணணுன்னா இந்த கரெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. அப்போ அக்ரெசிவ் என்ட்ரினா என்ன பண்ணணும்னா இந்த பிளாக்கு கிட்ட வரும்போது ஒரு 3 minutes or 1 minute வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரிக்கு மூவ் ஆன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லுக்கு கரெக்ஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பை சைடு பை ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் இருந்தாலும் டாப் ஆஃப் தி ஸ்விங் ஹையில் இருக்குது. கரெக்ஷன்ஸே ரொம்ப நாள் கொடுக்காம இருக்குது. ஸோ எப்போ வந்து இறங்கினாலும் அக்ரெசிவாக இருக்கும். பெஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு ஒரு கிளியராக ஒரு டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். பைக்கே அப்படின்னா கூட அந்த கரெக்ஷன்ஸ் வராமல் மூவ் ஆன் பண்ணக்கூடாது. செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வேணும். செல்லுக்கான ஸ்ட்ரக்சரும் இன்னும் கொடுக்கவே இல்லை, ப்ராப்பராக செல் ட்ரெண்ட் திரும்பலை. அப்படிங்கும் போது நம்ம வெயிட் பண்ணி தான் மூவ் ஆன் பண்ணணும். இப்போ நமக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கிரியேட் ஆன லோ 2470 and 25. இப்போ நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் இங்கே தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு பை சைடு மூவ் ஆன் ஆகலாம்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ரேலி 24,400 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனில் என்ட்ரி எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணலாம். அப்போ இதுக்காக வரக்கூடிய கரெக்ஷன்ஸை தான் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறோம். அக்ரெசிவ் ட்ரேட் தான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். இந்த செல் கவுண்டர் ஃப்ளோ என்ட்ரி இங்கே வந்து பைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா எகெயின் இந்த ஹை தான் டார்கெட். செல் ட்ரெண்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கிரியேட் ஆன லோக்கு கீழே ஒரு பாடி கேண்டில் க்ளோஸோட நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும். இப்படி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் செல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்படி போன ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் இப்படி பிரேக் ஆகணும். இப்போ 15 minutes பார்த்தா அதே அக்ரெசிவ். இந்த ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்காமல் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா செகண்ட் பிஓஎஸ் கிரியேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் செல் போகிறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி ஃபார்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் செல் ட்ரெண்டே கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் ஸ்டில் தென் பை. அந்த பைமே நம்ம வந்து இங்கே எடுக்கிறது வந்து ஒரு ரிஸ்க் ட்ரேட் தான். ரொம்ப பெரிய டார்கெட்ஸ் எல்லாம் இனி மூவ் ஆன் பண்ண முடியாது. நல்லா கரெக்ஷன்ஸ் கொடுத்து 22,800 ரேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் பையே நம்ம போகலாம். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய இம்பல்சிவான வேவுக்கு ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது மூவ் ஆன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறதெல்லாம் இப்போ ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடு ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு 1 weekக்குள்ளே ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இங்கே இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பார்த்துட்டு எடுங்க. இது என்னோட வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள் 4 hourல
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. இப்போ நிஃப்டி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, நிஃப்டியில் இன்னும் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ பேங்க் நிஃப்டியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 2 ஹவர்ஸில் இங்கே க்ரியேட் பண்ண செல் சைட் பிஓஎஸ்க்கு நேற்று இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு மொமெண்டம் டவுன் சைடில் கொடுத்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பிளாக்ல என்ட்ரி. இப்போது இந்த ஸ்விங் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ கட் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு. இப்போ டார்கெட் இப்போ இது வரைக்கும் இங்கே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா செல் வந்து கண்டினியூ ஆக போகுது. எகெயின் இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி எகெயின் நம்ம செல்லே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன வரைக்கும் வரலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் லோ 46,800 வரைக்குமே கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட பை வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்ட்ராங்காக. நிஃப்டிக்கு 22,800ங்கிற மாதிரி இது ஒரு 47 to 46,500 இந்த ரேஞ்சஸ்குள்ளே வரும்போது பை ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் இந்த கரெக்ஷன் செல். இப்போ நிஃப்டியில் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பேங்க் நிஃப்டியில் 2வது ஸ்விங் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஸ்விங் தான் நிஃப்டியில் ஃபார்ம் பண்ணலை, வெயிட் பண்ண சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு அந்த ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இந்த கவுண்டர் ஃப்ளோ செல் ட்ரை பண்ணலாம் ஸ்டில் 47 வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பைக்குக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா மூவ் ஆன் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து செல் செட்டப் வந்து கிளியராக இருக்குது. செகண்ட் பிஓஎஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அதுக்கான என்ட்ரியும் ட்ரிகர் ஆகிருக்கு. இங்கே லோ பிரேக் ஆகுதா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பேங்க் நிஃப்டி பைக்கு திரும்பலாம், எப்போ ட்ரேட் பண்ணலாம், பைக்கு திரும்பிச்சுன்னா இப்போ இந்த ஹை கட் ஆச்சுன்னா போகலாமா அப்படின்னா இல்லை. இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து பை இது ஃபார்ம் ஆகும். பாடி கேண்டில் க்ளோஸ் கண்டிப்பாக க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரக்கூடிய ஃப்ளிப் ட்ரேட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியோட இப்போ கரண்ட் லெவல்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ இதுதான். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னோடது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.